ராஜாங்க ஒழிஞ்சது பத்தி அரசு இப்பதான் சொல்லி முடிச்சேன். அரசு குலமே ஒழிஞ்சது. அரசியல்வாதிகளா நீங்க என்ன வேணா அரசியல் டான்ஸ் ஆடிங்க. நீங்க பந்தகால் நடுறதுக்கும் அதுக்கும் இந்த பூணூல் போட்ட பாப்பனை வச்சு பூஜை போடுறீங்களே, ஒண்ணு அதை செய்யுங்க. அப்படி இல்லைன்னா பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் சமூக நீதி பேசாதீங்க. அதை பேசாம இதை செய்யுங்க. எல்லாரும் மாதிரியே இருக்கிறோம்னு சொல்லுங்க. ஒரு பக்கம் அதையும் பேசிட்டு ஒரு பக்கம் இதையும் செய்ய பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்க நேர் எதிர் விரோதம் கருவறையில பார்ப்பனம் தான் பூஜை செய்யணும்ன்றது. எல்லா உயிரும் சமம் கிடையாது. அந்த பிராமணம் உயர்ந்தவன்றது. சமூக நீதி இருக்கக்கூடாதுன்றது இந்த தான். நீ சமூக நீதி நிலநாட்ட போற, நீ பிறப்புக்கும் எல்லா உயிருக்கான்னு சொல்லிக்கினே வந்த பாப்பானை வச்சு பூஜை போட்டு மாநாட்டு பந்தல் போடுவியா? அப்பவே அது காட்டிச்சு. அந்த கொடி மரம் நேரா உழுந்து தொப்புன்னு அப்பவே சொன்னேன், இந்த மாதிரி காட்டுது பார், இனிமேல் நேரா காட்டும். ஒரு பெரிய சமூக நீதிக்கு அவ்வளவு மிருத்யுஞ்சய எதிரியை ஒழிக்கிறன்னு மிருத்யுஞ்சய யாகம் பண்றாரு அவரு. உடனே அப்பாக்கும் பிள்ளைக்கு முட்டிக்குது. இன்னி வரைக்கும் சரியா வரல. அது நீங்க வேடிக்கை பாரு. இவங்க எல்லாம் திருத்தலாம் முடியாது. புரியுதா? இவங்க அப்படியே அறிவாளியா அப்படியே பெரிய இவங்களாம் அப்படியே புரியுதா? எல்லாம் நீ ஒன்னும் பேச முடியாது இவங்க கிட்ட. நம்மளாம் பாம்பர ஜானுங்களா, நம்ம கிட்ட காசு பணம் இருக்குதா, எதில் மிதக்கிறோம்? நம்ம ஒண்ணுத்திலேயே மிதக்கல. ஆனா நம்மளுக்கு முக்கியம் சிறுக சிறுக உழைச்சு சம்பாதிச்சு சேர்க்கிற அந்த காசு நம்முடைய தலைமுறை பேரம் பேத்தி கொள்ளு பேரம் கொள்ளு பத்தி கொஞ்சம் நல்லா இருக்கணும். இதுதான் நம்முடைய இது இல்லையா? அதை காப்பாத்திக்கிறதுனால நீங்க இதெல்லாம் செய்யக்கூடாது. பாப்பானுக்கு மந்திரமா அந்த மந்திரமாவது மந்திரவாதிங்க இவனுங்க. என்னத்துக்கு மந்திரவாதிகளை எடுத்து வந்து வீட்டு உள்ள விடுறீங்க? தமிழ் தெளிவா சொல்லி கொடுக்குது. மனமது செம்மையானால்தான் மந்திரம் செம்மையாமே. எண்ணம் தான் வேலை செய்யும் குருநாதரும் சொல்றாரு. இன்னும் குருநாத் பிரம்மேந்திர பச்சையாவே சொல்றாரு, இறைவனை தெரியாதவர்கள் ஓதுகின்ற மந்திரங்களால் எந்த பயனும் இல்லைன்னார் பிரம்மேந்திரர். சொல்லி எழுதி வச்சுக்கிறாரு. அப்ப வெறும் ரிச்சுவல் சடங்கு சம்பிரதாயன்ற பேர்ல இவங்க அதை ஊற வைக்கிறானு. வேணா இவங்களுக்கு வருமானம் வருது. அதுல அதை நம்பி ராஜாங்களும் ஒழிஞ்சானுங்க. இன்னைக்கு இருக்கிறான். இங்கிலாந்து ராஜா இருக்கிறான். இன்னைக்கும் துபாய் அரசர், சவுதி அரசர் இருக்கிறாங்கடா. அங்க பாப்பம் கிடையாது, சம்ஸ்கிருத மந்திரம் கிடையாது. எதுக்கு நீங்க அரசியல் தலைன்றீங்களே? தலைதான் உடம்பு வழி நடத்தணும். நீங்க உங்களுடைய ஃபாலோயர்ஸ நீங்க சரியான பாதையில சொல்லணும். தலை நீயே உட்காந்து இந்த அறிவு கூட பெற முடியல உங்களால. இந்த அறிவு கண்ணு இருக்க பார்க்க முடியல உங்களால. ஒழிஞ்சு வச்சிருக்குது. திரும்ப அவங்கள வச்சு எல்லாத்தையும் பண்றது. அதான் சொன்ன கண்ணு இருக்க காட்டும்னு. இப்பெல்லாம் கண்ணு இருக்க உடனே நான் வாழ்கின்ற காலம் இன்னும் அதுக்கு ஒரு அடிஷனல் குவாலிஃபிகேஷன் ஆக்கி இனிமேல் எல்லாம் நேரா போய் காட்டும். இப்பயாவது புத்தி வரணும் உங்களுக்கு. என்னத்துக்கு இந்த எல்லாம் செய்யறீங்க? திரும்பவும் புத்தி இல்ல.